சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி, கூளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் 8/4/2024 திங்கள் கிழமை. அமாவாசை திதி 12:27 இரவு வரை, பின் பிரதமை திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 9:57 காலை வரை, பின் ரேவதி நட்சத்திரம். மகேந்திரம் நாமயோகம் 30:48 நாளிகை வரை, பின் வைத்திருதி நாமயோகம். சதுஸ்பாத கரணம் 19 நாளிகை வரை, பின் நாகவ கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று சர்வ அமாவாசை. இன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உகந்த நாள். தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இன்று தெலுங்கு வருட பிறப்பு. சூலம் கிழக்கு 8 நாளிகை. பரிகாரம் தயிர். சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை 7:37 முதல் 9:11 வரை. யமகண்டம் காலை 10:44 முதல் 12:17 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6:08 முதல் 7:08 வரை. பிற்பகல் 12:17 முதல் 2:08 வரை. இரவு 6:08 முதல் 9:08 வரை. இன்று நல்ல நாள். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சந்திரன். இன்று சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேசராசி அல்லது மேச லக்ன அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் குரு, 6ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 12ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு சந்திரன் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: 12ஆம் பாவத்தில் விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியம் மற்றும் விரயஸ்தானாதிபதி குரு பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் இன்று செய்யும் விரயங்கள் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஆதாய பலனை ஏற்படுத்தி தரக்கூடியது. வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் கிட்டும். புத்திரர்களின் கல்வி விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். வியாபாரிகள் பழைய பாக்கிகளை அடைத்து புதிய ஆர்டர்கள் போடுவதற்கு உகந்த நாளாக விளங்குகிறது. திருமண சுபகாரிய விஷயமான செலவுகள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உத்தியோகம் தொழில் விஷயமாக சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இறையருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுபகாரிய விஷயமான தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தனவரவுகள் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது சுபகாரிய விஷயங்களை மிக பெரிய பொருள் செலவிலும் விஐபிகள் ஆதரவுடனும் நடத்துவீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களுக்கு வரவேண்டிய தன வரவு கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு சனி. அதிர்ஷ்ட எண்கள் 384, 898, 80. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு.
ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு 5ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 11ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு சந்திரன், 12ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். 11ஆம் பாவத்தில் 5 கிரக சேர்க்கையுடன் சந்திர பகவான் இணைந்து 5ஆம் பாவத்தில் உள்ள கேதுவை பார்வை செய்கிறார். இன்று மிக பெரிய ஆதாய பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும். வெளிநாடுகளில் மருத்துவ கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு செய்யும் திதி தர்ப்பணங்களை செய்து தான தர்மங்களை செய்வது உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தக்கூடியது. உங்களது பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த ஆதாய பலன்கள் கிட்டும். உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் கிட்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு ஊழியர்கள் சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நாளாக விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த தன வரவு கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கிய பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை வாய்ப்பில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், ராகு, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 64, 42, 4, 85, 40, 2, 47, 38. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜா. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே, மிதுன ராசிக்கு 4ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சந்திரன், 11ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். 10ஆம் பாவத்தில் 5 கிரக சேர்க்கையுடன் சந்திர பகவான் சேர்க்கை பெற்றுள்ளார். 4ஆம் பாவத்தில் உள்ள கேது பகவானை பார்வை செய்யும் நிலையில் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புதிய உத்தியோகம் தொழில் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். பொருளாதார நிலைகளில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது குடும்பத்தில் உள்ள வீண் வழக்கு விவகாரங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களுக்கு வர வேண்டிய தன வரவு கிட்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும்.
மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, குரு, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 58, 76, 85, 3, 84, 2, 38, 47. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜா. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கடகராசி அல்லது கடக லக்கண அன்பர்களே, கடகராசிக்கு 3ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சந்திரன், 10ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். 9ஆம் பாவத்தில் 5 கிரக சேர்க்கையுடன் சந்திர பகவான் சேர்க்கை பெற்றுள்ளார். 3ஆம் பாவத்தில் உள்ள கேது பகவானை பார்க்கும் நிலையில் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறப்பான நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்ப உறவினர்களுக்குள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். மிக பெரிய தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 84, 2, 38, 47. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு கால பைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ராகு சந்திரன், 9ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். 2ஆம் பாவத்தில் உள்ள கேது பகவானை பார்வை செய்யும் நிலையில் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. 5 கிரக சேர்க்கையுடன் உள்ளதால் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இருப்பினும் பாக்கியஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் உங்களது ராசியை பார்வை செய்யும் நிலையில் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களது பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி நன்மைகளை ஏற்படுத்த தரும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 84. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு கால பைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் கேது, 6ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சந்திரன், 8ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்ப உறவினர்களுக்குள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. திருமண சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். குடும்ப உறவினர்களுக்குள் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமான முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். உங்களது புத்திரர்கள் வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். அதிக அலைச்சல் விரயம் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் கவனம் தேவை. கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும்.
எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். மிகப்பெரிய தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, புதன், சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 95, 41, 8, 98, 6, 42, 2, 38, 47. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன், 7ஆம் பாவத்தில் குரு, 12ஆம் பாவத்தில் கேது பகவான் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். 6ஆம் பாவத்தில் 5 கிரக சேர்க்கையுடன் சந்திர பகவான் சேர்க்கை பெற்றுள்ளார். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு உத்தியோகம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். வெளி வட்டாரத்தில் உங்களது செல்வாக்கு உயரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியினை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இறையருள் கிட்டும். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. புத்திரர்களின் நலனில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். இன்று தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு செய்யும் திதி தர்ப்பணங்களை செய்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் உள்ள வழக்கு விவகாரங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்கள் அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கூட்டு தொழில் புரியவர்களுக்கு இருந்த பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சந்திரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 84, 4, 85, 2, 38. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜா. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன், 6ஆம் பாவத்தில் குரு, 11ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். 5ஆம் பாவத்தில் 5 கிரக சேர்க்கையுடன் உள்ள சந்திர பகவான் 11ஆம் பாவத்தில் உள்ள கேது பகவானை பார்க்கும் நிலையில் உங்களது பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாகன தொழில்துறையினர் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். போக்குவரத்து விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்.
உங்களது பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 238. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்கண அன்பர்களே, தனுசு ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சந்திரன், 5ஆம் பாவத்தில் குரு, 10ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். 4ஆம் பாவத்தில் 5 கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றுள்ள சந்திர பகவான் 10ஆம் பாவத்தில் உள்ள கேது பகவானை பார்க்கும் நிலையில் உங்களது வியாபாரம் தொழில் ஸ்தாபனங்களில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புதிய வியாபாரம் தொழில் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் சிலருக்கு ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். வெளி வட்டாரத்தில் உங்களது செல்வாக்கு உயரும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் மிக அற்புதமான நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தந்தை இல்லாதவர்கள் இன்று முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது குடும்ப தேவைகள் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு சுக்கிரன் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 384, 642, 595, 41. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு சந்திரன், 4ஆம் பாவத்தில் குரு, 9ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். 3ஆம் பாவத்தில் சந்திரன் 5 கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்களிடம் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும்.
உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் இருந்த நெருக்கடி விலகும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தன வருவாய்களும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாயை பெறுவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 40, 2, 38, 47. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜா. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்ப ராசி அல்லது கும்ப லக்கண அன்பர்களே, கும்ப ராசிக்கு ராசியில் சனி, செவ்வாய். 2ஆம் பாவத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், ராகு. 3ஆம் பாவத்தில் குரு. 8ஆம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். ரோணரோக சத்துருஸ்தானாதிபதி சந்திரன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார விஷயங்களில் நெருக்கடி நிலை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அரசு காரியங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது வீடு, வாகனம், சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில் ஸ்தாபனங்களில் இருந்து எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து, கௌரவம் உயரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளி வட்டாரத்தில் உங்களது செல்வாக்கு உயரும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்களை செய்வதன் மூலம் மிக சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு, ராகு, சனி. அதிர்ஷ்ட எண்கள் 3, 84, 4, 85, 8, 98. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகராஜா. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மீன ராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீன ராசிக்கு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன். 2ஆம் பாவத்தில் குரு, 7ஆம் பாவத்தில் கேது, 12ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய் உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திர பகவானால் அதிக அலைச்சல், விரயம், டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். புத்திரர்களின் வழியில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. திருமண சுபகாரிய விஷயங்களில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். இருப்பினும் தனஸ்தானத்தில் உள்ள குரு பகவானால் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணை கொடுப்பது உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். மனக்குழப்பம், டென்ஷனை குறைத்து நிதானமுடன் செயல்படுவதன் மூலம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குடும்பம், தொழில், உத்தியோக விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம், தொழில் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். அதிக அலைச்சல், விரயம், டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் கவனம் தேவை. உத்தியோக இடங்களில் இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர், வெளிநாடுகளில் இருந்து வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்களை செய்வது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 84. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு காலபைரவர். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.